வணக்க மக்களை, நான் விஜயதரன். இந்த வீடியோ பதிவு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு அவசரமான ஒரு வேண்டுகோள். தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்க. சமீபத்தில் நான் பார்த்த ஊடக பதிவுகளின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். ஒரு கட்சியின் தலைவர் என்று தன்னை சொல்லிக் கொள்றாங்க ஒரு நபர் தொடர்ந்து எங்களுடைய இலங்கையில் இருக்க தமிழர்களுடைய உணர்வுகளை கொச்சப்படுத்தும் விதமாக ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள், ஏகப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே சோசியல் மீடியால காணக்கூடிய மாதிரி இருக்கு. நிச்சயமாக எங்களுடைய என்ன சொல்றது, இலங்கையில் இருக்க தமிழர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடிய விதத்துல எங்களுடைய என்ன சொல்றது ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகளை இழிவுபடுத்தும் விதமாக அவர் சில கருத்துக்களை வைத்து வராரு. எல்லாருக்குமே அது தெரியும். யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள்ட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோள். பாராளுமன்றத்துல இது சம்பந்தமான ஒரு கவனஈர்ப்பு விவாதத்தை கொண்டு வாங்க. தமிழர்களுடைய வாழ்வியலை சிதைக்கிற விதமாக ஒரு சில நபர்கள் விடுற கருத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தையும் மிகப்பெரிய ஒரு அழிவின் பாதையையும் இலங்கையை தள்ளிவிடும். இதன் அடிப்படையில் இதை மிகப்பெரிய அளவில் ஒரு கவன ஈர்ப்பு விவாதமாக கொண்டு இவ்வாறான நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தே ஆகணும். இவ்வாறான நபர்கள் இலங்கை நாட்டின் நிம்மதியையும் இலங்கை நாட்டின் அமைதியையும் குலைக்கிற விதமாக சில கருத்துக்களை விடுகிறார்கள். விடும் பொழுது அரசாங்கம் அதுக்கான எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல. அதுதான் வருத்தம் அளிக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு பெரும்பான்மை ஒரு இனத்தை அந்த இடத்துல இருந்து கொண்டே ஒருத்தர் என்ன சொல்றது அவர்களுடைய மனசை நோடிக்கிற விதமாக, அவர்களுடைய கலை கலாச்சாரம் தொடர்பாக, அவர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையுமே அழிக்கணும். ஒட்டுமொத்த தமிழர்களுடைய என்ன சொல்றது நிலைப்பாடுகள், அவர்களுடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே அழிக்கணும் என்ற ஒருத்தர் வெளிப்படையாக ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது அரசாங்கம் எவ்வாறு அதுக்கான அமைதி காக்குதுன்னு எனக்கு புரியல. நிச்சயமாக ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களை இழிவுபடுத்தினா, ஒரு தனிநபரோ யாரா இருந்தாலும் இழிவுபடுத்தினா உடனடியாக அவர்கள் மீது ஒரு என்ன சொல்றது நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த அரசாங்கத்தாலையும் எந்த அதிகாரிகளாலும் எடுப்பாங்க. அது பாதுகாப்புத்துறை சம்பந்தமான விடயம். ஆனா இந்த நபர் தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் குறித்து ஏற்கப்பட்ட கருத்துக்கள், ஈழத்தமிழர்களுடைய உணர்வு குறித்து ஏற்கப்பட்ட கருத்துக்கள், ஈழத்தமிழர்களுடைய தலைமை குறித்து ஏற்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே இழிவாக பேசி வரார். அப்படி இருந்தும் என்ன சொல்றது யாருமே அவருக்கான நடவடிக்கையில மேற்கொள்ளல. நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்ட என்ன சொல்றது பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். அதுல ஒருத்தர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இதை பாராளுமன்றத்தில் ஒரு விவாதமாக கவனஈர்ப்பு விவாதமாக கொண்டு இந்த நபர் தொடர்பாக என்ன சொல்றது அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க. இதை நீங்க தான் செய்ய முடியும். வேண்டாம் நீங்களும் ஏன் மௌனம் காக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நிச்சயமாக நீங்கள் ஏன் மௌனம் காக்குறீங்கன்னு புரியல. இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? ஒரு கட்சியின் தலைவர் என்று தன்னை இனங்காட்டி கொள்றாரு. அவர் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறாரு. அதாவது ஒரு சமூகம் சொன்னா எங்களுடைய தமிழ் சமூகத்தை இழிவுபடுத்துறாரு. அவரும் தமிழ்லாம் பேசுறாரு. புரியல எனக்கு. நான் ஏன் இதுவரைக்குமே அவருடைய பெயர் பயன்படுத்தலன்னு சொன்னா, அதால என்னுடைய சேனலுக்கு எதுவும் பிரச்சனை வருமோன்றதுக்கு அடிப்படையில் தான். நிச்சயமாக அது எல்லாருக்குமே தெரியும். இந்த சமூகத்துல என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. யாழ்ப்பாணத்துல ஒருத்தர் தமிழர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஏகப்பட்ட கருத்துக்களை விட்டு வர. நானும் முள்ளிவாய்க்கால பாதிக்கப்பட்ட வகையில இதை கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளா வைத்துக் கொள்றோம். இதை பாராளுமன்றத்துல ஒரு கவனஈர்ப்பு விவாதமாக கொண்டு எந்த சமூகம் என்றாங்க, இப்ப சிங்கள, தமிழ், முஸ்லிம் இந்த மூன்று சமூகத்துல யாரும் இழிவுபடுத்துற விதமாக கருத்து வைக்கும் பொழுது அது தண்டனைக்குரிய குற்றமாக என்ன சொல்றது பாராளுமன்றத்துல ஒரு விவாதமாக கொண்டு வரணும். ஈஸியாக ஒரு சமூகத்தை யாரும் இழிவுபடுத்திட்டு போயிடக்கூடாது. அது மிக மிக ஒரு அவதானமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்யறேன். முடிஞ்சா இதை பார்த்தா அது கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் பார்த்தா இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கையில மேற்கொள்ளணும்ன்றது ஒரு ஈகோ இல்லாம, இப்ப நான் சொல்லிட்டேனதுக்காக நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, நான் சொல்லிட்டேனதுக்காக நீங்க செய்யாம நிச்சயமாக ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்றேன். இது ஒரு கரண்டு தினம் இல்லை, அவருடைய ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் பார்த்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மனதையும் புண்படுத்தும் விதமாக இருக்கு. நாங்களும் முள்ளிவாய்க்கால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்ப பாதிப்பு வேதனைகள் எல்லாமே இருக்கு. தனிப்பட்ட முறையில ஒரு தலைமையை ஒருத்தர் ஏற்கணுமா இல்லையானது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப எங்களுக்கு இன்னொரு தலைமையை பிடிக்காது, அவருக்கு இன்னொரு தலைமையை பிடிக்காது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பெரும்பான்மை ஒரு மக்களுடைய விருப்பு வெறுப்புகளை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு தனிநபருக்கு எந்த உரிமையும் கிடையாது. புரியுதா? அதை ஒரு பொது வழியில அவர் எந்த வித தயக்கமும் இல்லாம தமிழர்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்காரு. எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. புரியல எனக்கு. ஒருவருமே ஒரு கருத்தும் வைக்கல. இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் என்ன சொல்றது தமிழர்கள்
எத்தனையோ யூடியூபருக்கு எதிராக எல்லாம் உங்களுடைய யூடியூபர் பொதுவாக நான் சொல்லிடுறேன், எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு எதிராகவே எவ்வளவு அடிச்சு விழுத்தி எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை கொண்டு என்ன சொல்றது ஜெயிலுக்கு எல்லாம் போட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் எனக்கு பயம் கிடையாது. அவன் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து தமிழர்களுக்கு எதிராக எந்த கருத்தும் வைக்கல, வச்சதாக சொல்லி ஒரு விடயம் செய்யப்பட்டது. ஓமா இல்லையா? தப்பா நினைக்கக்கூடாது. எஸ்கே பிளாக் கிருஷ்ணாக்கு எதிரானவர்களும் நீங்க கொஞ்சமாவது மனசுல ஏற்றிக்கொள்ளுங்க. ஆனா தமிழனை தெளிவாக திட்ட தெளிவாக எந்தவித தயக்கமும் இல்லாம ஈழத்தமிழர்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற ஒரு தனிநபரை உங்களால ஒன்றும் செய்ய முடியல. நீங்க வந்து உங்களோட இனத்துக்கு எதிராக உங்களை நேசிக்கிறவனை தான் அடிச்சு கீழே விழுத்துறீங்க ஒழிய உங்களை அழிக்கிறவனையோ இல்ல உங்களுக்கு எதிராக பேசுறவனையோ உங்களால ஒன்றும் செய்ய முடியல. இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது என்னுடைய ஆதங்கமே வச்சுக்கோங்க. இது நான் ஓப்பனா சொல்லிடுறேன். எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து சில தவறான கருத்துக்கள் விட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. இது நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்ப வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணா கொண்டு வந்து இதுல பூத்திட்டான், இவன் எஸ்கே வச்சு சம்பாதிக்க போறான். ஏகப்பட்ட வீடியோக்கு நான் போறதே கிடையாது. எஸ்கே பற்றி காய்த்தா அவன் சொல்றான் எஸ்கே வச்சு சம்பாதிக்கிறான்னு சொல்லி. இது உண்மையாக ஒரு நம்ம வந்து எல்லாருமே யோசிக்க வேண்டிய விடயம். புரியுதா? நம்ம வந்து நம்மட இனத்துக்கு எதிராக நமக்கு எதுவுமே அவன் செய்ய மாட்டான்டா அவனை நம்ம வந்து தாக்குறோம். புரியுதா? இன்னொருத்தன் நம்மளை இழிவுபடுத்துறான், கேவலப்படுத்துறான், அடி மேல அடிக்கிறான், ஆனா அவனை தொட்டு கூட பாக்குறோம் இல்லை. புரியல எனக்கு ஒண்ணு பயம். அப்ப நம்ம எவன் செத்த பாம்பா அவனுக்கு அடிக்கிறது, எவன் நல்ல வீரமா காய்க்கிறான்னு அவனை தொடுறது கிடையாது. அவன் தான்ப்பா உங்களை தமிழினத்தை கேவலப்படுத்துறவன். அவனெல்லாம் விட்டு வச்சிருங்க. புரியல. நான் இதை ஒரு வேண்டுகோளா வச்சுக்கொள்றேன் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள்ட்ட. இது வந்து ஒரு கவனஈர்ப்பு விவாதமாக பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க அது இப்ப அவர் மூலம் எனக்கு பிரச்சனை வரும்னா பிரச்சனை ஒன்று உங்க முள்ளிவாய்களை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு பிரச்சனையை பற்றி ஒரு பயம் கிடையாது. நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில நான் ஒரு ஈழத்தமிழனா எனக்கு உரிமை இருக்கு, நான் சொல்றேன், அவ்வளவுதான். புரியுதா? நான் வந்து அவரை நாங்கள் இழிவுபடுத்தணும் இல்லை, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அது தெளிவாட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இலங்கை தமிழர்களை பிடிக்கலையா விலத்தி செல்லுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் அநியாயம் பண்ணாரா அவரை பற்றி மட்டும் பேசலாம். ஒட்டுமொத்த ஒரு இனத்தையும் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் இழிவுபடுத்துறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்றதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்குது. இதை விட என்ன சொல்ல முடியும்? முடிஞ்சா பாராளுமன்றத்துல வந்து இந்த விடயத்தை வந்து விவாதத்தை கொண்டு வரும் பொழுது வந்து சமூகத்துக்கு எதிராக கருத்து வைப்பவர்கள் மீது வந்து கடும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கௌரவ நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வந்து முடிவெடுக்கணும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை விட ஒன்றும் செய்ய முடியாது. இதை விட என்னத்தான் சொல்ல முடியும்? எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எங்களால முடிஞ்சது என்னன்னு சொன்னா வீடியோ மூலம் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற மட்டும்தான். நிச்சயமாக மனவேதனையா இருந்தாலும் இது கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளா வச்சுக்கொள்றோம். அவர் ஈகோ பார்க்காம இதை நான் சொல்லிட்டேன், நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, நான் சொல்லிட்டேன்றதுக்காக அவர் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க விடாம இந்த விடயம் தொடர்பாக வந்து பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் கொண்டு வரணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொரு வீடு சந்திக்கும். பாய்.